பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஷியா மசூதியில் வெள்ளிக்கிழமை தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நிகழ்த்தப்பட்ட மனித வெடிகுண்டு தாக்குதலில் 31 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியாகியுள்ளனர். குண்டுவெடிப்பு சம்பவத்தின் முழுமையான பின்னணி என்ன? பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தின் ஷெஷாத் நகர் பகுதியில் தெர்லாய் இமாம் பர்கா என்ற மசூதி அமைந்துள்ளது. அங்கு ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டிருந்தனர். வெள்ளிக்கிழமை என்பதால் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி மதிய வேளையில் தொழுகையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது உடலில் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு வந்த மர்ம நபர் ஒருவர் மசூதி வளாகத்தில் நுழைவதற்காக முயன்றுள்ளார். அவரது நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டதால் மசூதியில் இருந்தவர்கள் அவரை வாசல் அருகிலேயே தடுத்து நிறுத்தியிருக்கின்றனர். ஆனால் அந்த நபரோ யாருக்கும் கட்டுப்படாமல் மசூதிக்குள் நுழைய கடுமையாக போராடியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் தனது உடலில் கட்டியிருந்த வெடிகுண்டை இயக்கி வெடிக்கச் செய்து விட்டார். சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்து சிதறியதில் 60க்கும் மேற்பட்டோர் உடல் சிதறி பலியாகினர். தொழுகையில் ஈடுபட்டிருந்த சுமார் 169 பேர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவத்தால் அந்த இடமே இரத்த கடலியானது. சத்தம் கேட்டதும் அருகில் இருந்தவர்கள் அனைவரும் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். சிறிது நேரத்தில் வெடிகுண்டு தாக்குதல் குறித்து தகவல் பரவியதும் அருகில் வசித்து வந்தவர்கள் உடனே ஓடி வந்து காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆரம்பித்தனர். போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினர். பாகிஸ்தான் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. காயமடைந்தவர்களில் சிலரின் நிலைமை மோசமாக உள்ளது. இதனால் உயிர் பலி இன்னும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இந்த கொடூர தாக்குதல் சம்பவத்திற்கு இதுவரை எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. முதற்கட்ட விசாரணையில் தாக்குதல் நடத்திய மனித வெடிகுண்டு நபர் வெளிநாட்டவர் என்று தெரிய வந்துள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதல் சம்பவத்தில் தெஹ்ரிக்-இ-தாலிபான் இயக்கத்துடன் தொடர்புடைய பிட்னா அல் குவாரஜி அமைப்பிற்கு தொடர்பு இருக்கலாம் என பாகிஸ்தான் உளவு அமைப்பு சந்தேகிக்கின்றன. கடந்த டிசம்பர் மாதம் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நீதிமன்ற வளாகத்தில் நிகழ்த்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். இந்த கொடூர தாக்குதல் நிகழ்ந்து 2 மாதங்களுக்குள் மற்றொரு பெரிய மனித வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருப்பது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் பலுஜிஸ்தான் தனி நாடு கோரும் ஆதரவு அமைப்பினர் இருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவுகாத் மிர்சியோயேவ் 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக பாகிஸ்தான் சென்றுள்ளார். அவர் தற்பொழுது பாகிஸ்தானில் இருக்கும் நேரத்தில் இந்த குண்டுவெடிப்பு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.